வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து 7th டேர்ம் 1ல் இருக்க டெல்லி சுல்தான் அப்படிங்கிறவங்க லெசன் வந்து பார்க்கலாம்ப்பா. இதுக்கு முன்னாடி நம்ம சிந்துவெளி நாகரிகம் கொடுத்துருக்கோம், அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டெல்லி சுல்தான் வந்து இந்த வாரம் நம்ம சண்டே டெஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுனால இந்த லெசனில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 11ஆவது நூற்றாண்டில் வந்து வட இந்தியாவை வந்து துருக்கிய குதிரைப்படை வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வட இந்தியாவை கொள்ளையடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க இங்கே தெற்கு நோக்கி நகர்ந்து கங்கை சமவெளியில் வந்து தங்கள் ஆதிக்கத்தை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க கங்கை சமவெளி பக்கம் வந்தாங்க அப்படின்னா, அங்கே வந்து இரும்பு நிறைய கிடைக்கும். இரும்பு நிறைய கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த போர்க்கருவிகள் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இரும்பு வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படும். அதனால அவங்க அதை சூஸ் பண்ணி கங்கை சமவெளி வரைக்கும் வந்து அதுலேயும் வெற்றி கண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வட இந்தியாவை கொள்ளையடித்தவர்கள்னு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, வட இந்தியா சைடு தான் நமக்கு வந்து சிந்துவெளி நாகரிகம் இதெல்லாம் அந்த சைடு தான் நமக்கு இருந்துச்சு. அதனால் அந்த வழியாக அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அவர்களின் துணிச்சலும் மூர்க்க குணமுமே வெற்றிக்கு காரணமாக சொல்லப்பட்டாலும், அதாவது அவங்க ரொம்ப துணிச்சலோடு சண்டை போடுவாங்க, ரொம்ப மூர்க்கத்தனமாகவும் சண்டை போடுவாங்க. எவனை எப்படி அடிப்பானே தெரியாது, அந்த மாதிரி அவன் வெறி பிடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படி சொன்னாலுமே தங்களையும் தங்கள் நாட்டையும் காத்துக்கொள்ள தவறிய இந்திய அரசர்களின் இயலாமையே அவர்களின் வெற்றிக்கு உண்மையான காரணம் அப்படிங்கிறாங்க. அவங்க எவ்வளோ கோபக்காரனாலும் இருக்கலாம், எவ்வளோ துணிச்சல் உள்ளவனாலும் அவன் வட இந்தியாவை கொள்ளையடிச்சிட்டு வந்தவன் இருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம நாட்டில் இருந்தவங்க என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க கையாலாகாதவங்கள இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறாங்கப்பா. அதாவது கையாலாகாதவங்க அப்படின்னா என்ன, உன்னை நம்பி ஒரு 1000 ஜனம் இருக்காங்க அப்படின்னா அவனை காப்பாற்றிக்க கூட உனக்கு தைரியம் இல்லாதவனா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட வெற்றிக்கு உண்மையான காரணமே. அதுதான் நம்ம இந்திய அரசர்களோட இயலாமை தான் காரணம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறாங்கப்பா. இந்தியர்கள் தங்களிடையே ஒருவருக்கொருவர் அவநம்பிக்கையும் கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க. ஒருத்தனையும் காட்டி கொடுக்கறதுல இவங்க ரொம்ப அந்த காட்டி கொடுக்குற வேலையை வந்து ரொம்ப தெளிவாக பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்பாவை கொண்டுட்டு இவங்க மகன் ஆட்சிக்கு வருது, மகனை கொண்டுட்டு பேரன் ஆட்சிக்கு வருது, இல்லை அப்படின்னா ஒரு தளபதியாக இருக்கிறவன் வந்து அரசனை எப்படி கொல்லணும்னு சொல்லி காட்டி கொடுக்குறது. நம்ம கட்டபொம்மன், இவங்க தீரன் சின்னமலை, இவங்க லெசன்லாம் பின்னாடி பார்ப்போம். அவங்க எல்லாருமே ஒரு ஆளாக காட்டி கொடுத்து தான் வெள்ளைக்காரவங்க வந்து அவங்கள கொண்டாங்க. அவங்களால நேரடியாக அவங்களால போட்டி போட்டு அவங்கள வந்து கொல்ல முடியலை. பிரித்தாளும் கொள்கையை பின்பற்றி தான் அவங்க வந்து அது கொண்டாங்க. அதை வந்து நம்ம பின்னாடி வர லெசனில் பார்ப்போம். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்கலாம். சரி, ஹிஸ்ட்ரியில் உள்ள டெல்லி சுல்தான் மட்டும் பார்க்கலாம். இந்தியர்கள் தங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் அவநம்பிக்கை கொண்டிருந்தனர். இஸ்லாமியர்களின் தொடக்க கால வெற்றிகளையும் அது பரவி வருவதையும் கவனத்தில் கொள்ள தவறினார்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து அவங்க நம்மளை மீறி உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கூட அவங்க இந்திய தேசத்தை ஆண்டவங்க வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. முஸ்லீம் வீரர்களின் மேம்பட்ட போர் செய்யும் ஆற்றல் அவர்களின் வெற்றிக்கு மற்றொரு காரணமாகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் வந்து அவங்க வீரத்தை பற்றியும் நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்க போரில் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்கவராகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்தில் வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருக்கிய போர் வீரர்கள் எவ்வாறு இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினர், பாபரின் வருகை வரை அவ்வாட்சியை எவ்வாறு நிலை கொள்ள செய்தனர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. துருக்கிய ஆட்சியும் பாபர் ஆட்சி வர வரைக்கும் அவங்க எப்படி நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சாங்கங்கிறது இந்த படத்தில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அடிமை வம்சம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் இயர்ஸை வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டாம்ப்பா, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கடுத்து யார் வரான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வருஷம் வந்து எளிமையாக போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வருஷத்தை பக்கத்தில் கொடுத்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குழப்ப மாட்டாங்கப்பா, தூரமாக தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த வருஷத்தை வந்து நீங்கள் படிக்கிறத விட யாருக்கப்புறம் யார் வரா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடிமை வம்சம் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ஆம் நூற்றாண்டு என்ன, 12லேருந்து ஆரம்பிக்கும், 1200 1290 வரைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர்றது வந்து 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வரும். அப்படி அந்த நூற்றாண்டுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு பிறகு யார் வந்தா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குரானிக்கல் ஆர்டர் தான் உங்களுக்கு கேட்பாங்க. வருஷத்தை வந்து அப்படி கொடுத்துருந்தாலுமே நம்ம இவங்களுக்கு பிறகு இவங்க வராங்க அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருந்துச்சுனாலே நம்ம எளிமையாக வந்து வருஷத்தை பொருத்திடலாம். அதனால் நீங்கள் வருஷத்தை மனப்பாடம் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. லெசனை வந்து நீங்கள் கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடிமை வம்சம் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு
நாடுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டதுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி தான். அவங்க தான் வந்து கிபி, அதாவது பொது ஆண்டுக்கு அப்புறம் தான் 12ஆம் நூற்றாண்டில் நிறுவனாங்கங்கிறாங்க. அவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தால், அவருக்கு வந்து பையனே கிடையாது, அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பண்டகன் அப்படிங்கிற ஒரு தனி வகை அடிமையை வந்து பேணினார் அப்படிங்கிறாங்க. பண்டகன் அப்படின்னா அது யாருன்னு கேட்டால் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டகன் அப்படிங்கிறது பாரசீக சொல். பாவுக்கு அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டகன்னா பாரசீக சொல். அந்த பாரசீக சொல்லுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா இராணுவத்துக்கு வேலை செய்கிறதுக்காக அடிமைகளை வந்து விலை கொடுத்து வாங்குவாங்களாம். அவங்க பேர் தான் பண்டகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஆளை தான் முகமது கோரி வந்து பையன் இல்லாத காரணத்தினால ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி வந்து அவங்கள வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள அப்படி விலை கொடுத்து வாங்கிட்டு அவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா மாகாண அளவில் ஆளுநராக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் நிலைக்கு உயர்த்தப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. அப்படி அடிமைக்கு வாங்குறவங்கள ஃபர்ஸ்ட் வந்து மாகாணத்தில் வந்து ஆளுநராக நியமிப்பாங்களாம். ஆளுநராக நியமித்து அந்த அரசாள்றதுக்கு தகுதியான வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்கள வந்து சுல்தான் நிலைமைக்கு வந்து அவங்கள ஒசத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1206 கோரியின் இறப்புக்கு பின்னர் நீங்கள் வருஷத்தை 1206 1256 அப்படின்னு நீங்கள் படிக்கிறத விட 2ஆம் 3ஆ பிரித்து படிச்சிருங்கப்பா. பிரித்து படிச்சிங்கன்னா எளிமையாக மனசில் இருக்கும். 1206 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1206னா 12 பாதி 6 இப்படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து அந்த நம்பரை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னா ஞாபகம் வந்துடும். நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு மைண்டில் நிற்காதுப்பா. இப்படி பிரித்து நீங்கள் கான்செப்டாக பிரித்து ஞாபகம் வச்சுருந்தா தான் உங்களுக்கு மனசில் வரும். மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் படிக்காம விட்டீங்கன்னா நம்ம அடுத்த சப்ஜெக்ட் படிக்கும்போது இந்த சப்ஜெக்ட் கூடிய வருஷம் வந்து மறந்து போயிடும். இப்படி நீங்கள் பிரித்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்பயும் உங்களுக்கு மறக்காது. சப்போஸ் மறந்தாலும் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 1206 வந்து கோரியின் இறப்புக்கு பின்னர் அவர் அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோரி வந்து எப்போ இறந்து போனாங்க? 1206. அவங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க யார்? குத்புதீன் ஐபக் அவர்கள் வந்து எங்கே ஆட்சிக்கு வந்தாங்க? துருக்கிய பகுதிகளுக்கு வந்து அவங்கள அரசரை அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை அவர் நாட்டினார். அப்போ அடிமை வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு அடிமை ஆட்சியை ஆரம்பித்து வச்சாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அரச மரபு வந்து மாம்லுக் அரச மரபு என்று அழைக்கப்பட்டதுங்கிறாங்க. அந்த அடிமை வம்சம்னாலும் மாம்லுக் வம்சம்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். மாம்லுக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரேபிய வார்த்தைக்கு வந்து அடிமை என்று பொருள் அப்படிங்கிறாங்க. மாம்லுக் அப்படின்னா அடிமை அப்படின்னு. மாம்லுக் அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரேபிய சொல். அதோட மீனிங் என்ன அப்படின்னா அடிமை அப்படின்னு ஞாபகம். பண்டகன்னா பாரசீகம், மாம்லுக்னா அரேபியம். அதாவது எப்படி சொல்கிறது, மாமான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை அரைச்சி நம்மளை அடிமையாகவே வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமா மச்சான் தானே கூப்பிடுவாங்க 2 ஃப்ரெண்ட்ஸு. மாமான்னு கூப்பிட்டு நம்மளை அரைன்னு அரைச்சி நம்மளை எப்பயும் அவங்களுக்கு அடிமையாகவே வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன் ஆகிய மூவரும் இவ்வம்சத்தைச் சேர்ந்த 3 மாபெரும் சுல்தான்கள் ஆவர் அப்படிங்கிறாங்க. இந்த அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க 3 பேர் கொடுத்துருக்காங்கப்பா. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. வேற யாராவது ஒரு பேரை உள்ளே வச்சு அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் அல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ அடிமை வம்சம் யாருன்னா குத்புதீன் ஐபக் அவர்கள், சம்சுதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன். இதுக்கு ஐபக் இல்துமிஸ் பால்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஐபக்கு வந்து பால்பன் அப்படின்னு ஈனி இழிச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது பால்பனை வந்து பால்பன் அப்படின்னு சொல்லி ஈனி இழிச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐனா ஐபக், பால்பன்னா பால்பன், ஈனி இழிச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா இல்துமிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அப்படி வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா? இவங்க வந்து அடிமை வம்சத்தோட சிறந்த சுல்தான்களாக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அடிமை வம்சம் வந்து நம்ம துணைக்கண்டத்தை வந்து எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது அப்படின்னா 84 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இது கேட்டுருவாங்க, அது பார்த்துக்கோங்க. 84 ஆண்டுகள் வந்து இந்த அடிமை வம்சத்தை வந்து இவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. குத்புதீன் ஐபக் அவர்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கன்னா 4 வருஷம் தாங்க இருந்தாங்க. மேக்சிமம் ஒரு அரசர் வந்து ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வராங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 வருஷம் தான் இருப்பாங்க. இது 2-3 இடத்துல வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். அதை நீங்கள் ஞாபகமாக பார்த்துக்கோங்க. வர இடத்துல நானும் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறேன். சரிங்களா? 1206 1210 வரைக்கும் குத்புதீன் லாகூரை தலைநகரமாக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. அவங்க கோரி இறந்தோன்னே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு அவங்க எங்கே தலைநகரம் வச்சுருந்தாங்கன்னா லாகூரில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. 2வது வந்து அவங்க டெல்லிக்கு வந்து அவங்க
தலைநகரை வந்து மாற்றினாங்க அப்படிங்கிறாங்க. டெல்லியில் ஆட்சி புரிந்தவரை செயல்திறன் மிக்க செயல்பாட்டுக்கு பல புதிய பகுதிகளை கைப்பற்றினார் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு லாகூரில் தலைநகராக இருந்தாங்க, ரெண்டாவது தலைநகரை டெல்லிக்கு மாற்றினாங்க. டெல்லிக்கு மாற்றினதுக்கப்புறம் அவங்க வந்து பல பகுதிகளை வந்து அவங்க கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கலகங்களை ஒடுக்கினார். மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு வட இந்தியா தானே தலைமையேற்று படையெடுத்து சென்று பல பகுதிகளை கைப்பற்றினார் அப்படிங்கிறாங்க. அப்போ குத்புதீன் ஐபக் வந்து எந்தெந்த பகுதிக்கு தானே தலைமையேற்று சென்றாங்க அப்படின்னா, மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு, அதாவது வட இந்தியா ஃபுல்லாக அவங்க வச்சுக்கிட்டாங்க, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே கங்கை சமவெளியை வந்து பீகார், வங்காளம், கீழே இருக்க கங்கை சமவெளி வந்து பீகார், வங்காளம், அதை கைப்பற்றும் பொறுப்பை வந்து பக்தியார் கில்ஜிட்ட வந்து ஒப்படைச்சாங்க. அதாவது இவங்க நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஐபக் வந்து ஐ மேலே வடை இருக்கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மேலே வடை இருக்குது, மேலேனா மேற்கு, வடை இருக்குது அப்படின்னா வட இந்தியா, அதாவது மேற்கு சிந்து கங்கை சமவெளியை வட இந்தியா. அப்புறம் இவங்க வந்து பக்தியார் கில்ஜி வந்து கீழே கங்கை சமவெளிக்கு வந்து அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. பக்தியை நம்ம ரொம்ப பக்தியாக இருந்தோம்னா என்ன, கீழே காலில் விழுந்து நம்ம சாமி கும்பிடுவோம், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்டுருவாங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐபக் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் என்னும் மஸ்ஜித் என்னும் மசூதியை வந்து கட்டினாங்க. ஐபக் அவர்கள் வந்து மசூதியை எங்கே கட்டினாங்கன்னா டெல்லியில் கட்டினாங்க. அந்த மசூதியோட பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க, குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை வந்து அவங்க கட்டினாங்க. அதுதான் இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறதுங்கிறாங்க. இந்த குத்புதீன் ஐபக் கட்டின குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதி தான் இந்தியாவில் இருக்க பழமையான மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. குதுப் மினாருக்கு வந்து குத்புதீன் ஐபக் தான் அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் அதை அவங்க வந்து பணியை முடிக்க முன்னாடியே அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால அந்த பணியை அவங்க மருமகன் வந்து இல்துமிஸ் அவர்கள் வந்து நிறைவு செய்வாங்க. சரிங்களா? இவங்க வந்து குத்புதீன் ஐபக் எப்படி இறந்து போனாங்கன்னா, போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்த ஐபக் 1210 இயற்கை எய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க, குதிரை வந்து ஒரு குத்துனோன்னா ஐபக் இறந்து போயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரை வந்து ஒரு குத்திருச்சு போல, அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போலன்னா போலோ விளையாட்டின், குதிரைனா குதிரையிலேருந்து தவறி விழுந்து யார் இறந்து போனாங்கன்னா ஐபக் இறந்து போயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இல்துமிஸ் அவர்கள். இல்துமிஸ் வந்து 1210 1236 வரைக்கும் 26 வருஷம் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஐபக் அப்புறம் அவங்க மருமகன் இல்துமிஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். ஐபக்கின் மகன் வந்து ஆரம்சா திறமையற்றவராக இருந்தார். ஐபக்கோட மகனோட பேர் அப்படின்னா ஆரம்சா அவங்களோட பேர். அவங்க வந்து திறமையற்றவங்களாக இருந்தாங்க அப்படிங்காங்க. இந்த ஆரம்சா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பின்னாடி நம்ம சையது வம்சன் படிக்கும்போது ஆலம்ஷான்னு ஒருத்தவங்க வருவாங்க. அதனால நீங்கள் குப்துதீனுக்கு வந்து ஆரம்சா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரம் அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு சொல்கிறது, ரம்முனா ஐ அப்படின்னு பார்ப்பாங்க அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ரம்முனா ஐ அப்படின்னு பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆரம்சா, ஏன்னா அவங்க ஆலம்சான்னு வருவாங்க சையது மரபில். அதனால நீங்கள் இந்த அந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான்ப்பா மாறும், பார்த்து கவனமாக படிச்சுக்கோங்க. அவர் வந்து திறமையற்றவாக இருந்தாங்க. அதனால துருக்கிய பிரபுகள் வந்து ஐபக்கின் படைத்தளபதியுமான மருமகனுமான இல்துமிஸை வந்து சுல்தானாக தேர்வு செய்கிறாங்க. ஐபக் இறந்த உடனே அவங்க இப்போ இந்த காலத்தில் எப்படின்னா, அப்பா இறந்தோன்னா அவங்க பையனை தான் அரசராக ஆக்குவாங்க. ஆனால் அவங்க பையன் ஆரம்சா வந்து திறமை இல்லாமல் இருந்ததுனால அந்த துருக்கிய பிரபுகள்லாம் என்ன செய்கிறாங்க, அவரோட மருமகன் வந்து இல்துமிஸ், அவங்க வந்து சிறந்த படைத்தளபதியாக இருந்ததுனால அவங்களையே சுல்தானா வந்து தேர்வு செய்கிறாங்க. இல்துமிஸ் வந்து கலகக்காரங்களை ஒடுக்கி ஆட்சி பகுதியின் மீது தனது கட்டுப்பாட்டை உறுதியாக நிறுவினார் அப்படிங்காங்க. அப்போ உடனே அந்த சண்டையெல்லாம் வரும்போது அந்த சண்டையெல்லாம் ஒடுக்கி வந்து அவங்க வந்து ஆட்சி பகுதியை தனது கட்டுப்பாட்டில் இல்துமிஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவருடைய ஆட்சியின் போது மங்கோலியர் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதியை அச்சுறுத்தினார் அப்படிங்கிறாங்க. மங்கோலியர்கள்ங்கிறவங்க வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக சண்டை போடுறவங்க. அப்படி சண்டை போடுறவங்களோட அவங்கள பார்த்தாங்க அப்படின்னா இந்தியா அரசர்கள் எல்லாமே வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க எப்படி தாக்குவாங்கன்னு தெரியாது, ரொம்ப மூர்க்க குணம் கொண்டு தாக்குவாங்க. அதனால அவங்களோட அந்த மங்கோலியர்களோட படைக்கு செங்கிஸ்கான் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க தலைமை தாங்கினாங்களாம். அவங்க வந்து நம்ம இந்திய பகுதியில் எப்பயுமே ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த செங்கிஸ்கான் வந்து தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட குவாரி ஜம் ஷா ஜலாலுதீன், இந்த ஜலாலுதீனை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, பின்னாடி இன்னொரு ஜலாலுதீன் வருவாங்க. குவாரி ஜம்
ஜலாலுதீன் ஜம்முன்னு இருந்தவரை தோக்கடிச்சிட்டாங்க, அப்படி ஜம்முன்னு இருந்தவங்களும் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஜலாலுதீனை வந்து இந்த இல்துமிஸ் வந்து அவர் செங்கிஸ்கான் அவர்கிட்ட சண்டை போட்டு அவர் தோத்து போயிடுவார். அவர் தோத்து போனவரை கொல்றதுக்காண்டி இந்த மங்கோலிய படையை சேர்ந்த செங்கிஸ்கான் வந்து அந்த ஜலாலுதீன் வந்து விரட்டிக்கிட்டு வருவாங்க. அப்படி விரட்டிக்கிட்டு வரும்போது அந்த ஜலாலுதீன் போய் இல்துமிஸ் அவர்கள்ட்ட போய் அடைக்கலம் கேட்பாங்க. உங்கள் இதில் நான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிறேன், இந்த மாதிரி செங்கிஸ்கான் வந்து என்னை விரட்டிட்டு வராரு கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்துமிஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே மங்கோலியர்கள் வந்து நம்ம நாட்டில் எல்லையில் வந்து நமக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தோன்னா அவங்க நம்ம நாட்டோட போரிட்டு வந்து நம்ம நாடை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க, அதனால ஜலாலுதீன் நீ போப்பா, என்னையாலலாம் உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஏற்க மறுத்துட்டு அவங்கள திருப்பி அமுச்சிருவாங்க. இதனாலேயே வந்து அந்த செங்கிஸ்கான் வந்து என்ன செய்வாங்கன்னா இல்துமிஸ் மேலே வந்து படையெடுத்து வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இவரை விரட்டிட்டு வந்தவங்களுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கல, அதனால இவர் வந்து மங்கோலிய ஆபத்தை தவிர்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வது அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இல்துமிஸ் என்ன செஞ்சாங்கன்னா திரும்பி அப்போ மங்கோலியர்கள் வந்து ஏதாவது தாக்குதல் கொண்டு வந்துட்டாங்க, தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளை சேஃப்டி பண்ணிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 40 பேரை கொண்ட ஒரு குழுவை வந்து யார் உருவாக்குறா அப்படின்னா இல்துமிஸ் அவர்கள் வந்து உருவாக்குறாங்க. அந்த குழுவுக்கு வந்து சகல்கானி அல்லது நாற்பதிமர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த 40 பேர் கொண்ட குழுவை வந்து இல்துமிஸ் வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து சகல்கானி அல்லது நாற்பதிமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. இல்துமிஸ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கினார் அப்படிங்கிறாங்க. இக்தாக்கள் அப்படின்னா நிலங்கள்னு அர்த்தம்ப்பா. அந்த அதாவது நம்ம படையில வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அந்த சம்பளத்தை வந்து அவங்க என்னமா கொடுக்குறாங்கன்னா நிலமா கொடுக்குறாங்க. அந்த நிலத்துக்கு பேர் என்ன அப்படின்னா இக்தாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த இக்தா அப்படின்னு என்னதுன்னு கேட்டிங்கன்னா இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறாங்க. அப்போ இக்தான்னா அவங்க சம்பளத்துக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு நிலம் கொடுக்குறாங்க, அந்த நிலத்தோட பேர் தான் இக்தா அப்படிங்கிறாங்க. நிலத்தை பெற்றவர் வந்து இக்தாதார் அப்படிங்கிறாங்க. அவங்க இக்தா வாங்கினதுனால அவங்க இக்தாதார் அப்படிங்கிறாங்க, அல்லது முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேராலையுமே சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்க, இந்த நிலத்தை வாங்கின இந்த இக்தாதார் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து ஒரு இராணுவ அதிகாரி தானே. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, போர்க்காலங்களில் சுல்தானுக்கு இராணுவ உதவிகள் வந்து செய்யணும். தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்கு அவங்களுக்கு அந்த இக்தாதார் அப்படின்னு ஒரு நிலம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல இருந்து அவங்க வரி வசூலிச்சு அதை வந்து அவங்க அந்த படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்கு வந்து செலவழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப்பினாரின் கட்டுமான பணிகளை இல்துமிஸ் வந்து நிறைவு செய்தார் அப்படிங்கிறாங்க. குப்தின் ஐபக் வந்து குதுப்பினாரை கட்ட ஆரம்பிச்சாங்க இல்லையா, கட்ட ஆரம்பிக்க முன்னாடி அவங்க இறந்து போயிடுவாங்கல்ல, அதனால அந்த பணிகளை வந்து இல்துமிஸ் தான் நிறைவு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இல்துமிஸ் 1236 ஏப்ரல் மாதம் இயற்கை எய்தார் அப்படிங்கிறாங்க. இல்துமிஸ் 26 ஆண்டுகள் அப்படின்னு படிக்கையில சேர்த்து படிச்சிருங்க, ஞாபகம் எப்பயுமே இருக்கும், மறக்காது. இல்துமிஸ் 26 ஆண்டுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1236 ஏப்ரல் மாதம் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவங்களுக்கு பிறகு யார் வருவாங்க அப்படின்னா ரஷ்யா. இப்போ இந்த ரஷ்யா சுல்தானா பாருங்க, ரஷ்யா வந்து 1236 1240 வரைக்கும் இவங்களும் 4 வருஷம் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இல்துமிஸும் 4 வருஷம் தான், அதாவது குப்திதீன் ஐபக்கு 4 வருஷம் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இவங்க வந்து சுல்தான், டெல்லி சுல்தான்லேயே ஒரே ஒரு பெண்ணரசி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரஷ்யா சுல்தான் அவர்கள் தான். அதனால் ஒரே ஒரு பெண்ணரசிங்கிறதுனால அவங்களும் 4 வருஷம் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸோட பையன் என் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ருக்ருதீன் பிரோஸ். அவங்க பேர் இல்துமிஸோட பையன் என்னன்னு கேட்டிங்கன்னா ருக்ருதீன் பிரோஸ். அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போயிட்டதுனால அவங்க இல்துமிஸ் வந்து அவரோட மகளான ரஷ்யா சுல்தானை வந்து தனக்கு பின்னர் டெல்லிக்கு அரியணை ஏறுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வாரிசா வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ சுல்தான்கள் மன்னர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறகு யார் அரியணை ஏறுவா அப்படிங்கிறத அவங்க உயிரோட இருக்கையிலே அறிவிச்சிருவாங்க. அது வந்து அவங்களோட மரபாக இருந்துச்சு. அதன்படி வந்து இல்துமிஸ் வந்து என்னோட பொண்ணு ரஷ்யா வந்து எனக்கு அப்புறம் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாரிசா வந்து அறிவிச்சாங்க. அதனால வந்து ரஷ்யா வந்து டெல்லியோட அரியணையை வந்து ஏறுவாங்க. அவங்க வந்து ரொம்ப திறமையுள்ளவரும் மன வலிமை கொண்ட வீராங்கனையும் ஆவார் அப்படிங்கிறாங்க. அவங்க ரொம்ப திறமையாகவும்
ரொம்ப மன வலிமையோடு இருக்கிற பெண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால் துருக்கிய பிரபுக்களின் வெறுப்பை சந்தித்தார் அப்படிங்கிறாங்க. அந்த துருக்கிய பிரபுக்கள் யார் அப்படின்னு கேட்டால் அந்த 40 பேரை சகல்கானி அப்படிங்கிற ஒன்று இல்துமிஸ் உருவாக்குனாங்க இல்லையா, அவங்க தான்ப்பா துருக்கிய இனத்தவங்க. அந்த இனத்தை சாராதவங்களை வந்து சாராத பிரபுக்களுக்கு வந்து அவங்க ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சமயத்தில் இருந்துட்டு ஒரு மதத்தில் இருந்துட்டு அவங்கள சாராத இன்னொரு மதத்தை கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா அது இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாக தானே இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ இருக்கிறவங்க கொஞ்சம் வெறுப்பாக தானே பார்ப்பாங்க. அது மாதிரி அவங்களும் வெறுப்பை வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியரின் தாக்குதலையும் அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது அப்படிங்கிறாங்க. இவங்க துருக்கியரோட ஏற்கனவே அவங்க வெறுப்பை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி சம்பாரிச்சு வச்சிருந்தாலுமே அவங்க மங்கோலியரோட தாக்குதலும் வந்து இவங்க ரஷ்யா பீரியட்ல வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா வந்து ஜலாலுதீன் யாகூத் என்னும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்ப தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து அடிமையை வந்து ஒருத்தவங்களே வாங்குவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து இவங்க வந்து எத்தியோப்பிய அடிமையான ஜலாலுதீன் யாகூப் இவங்க வந்து ஜலாலுதீன் யாகூப்பா இல்துமிஸ் வந்து அடைக்கலம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது வந்து அவங்க வந்து வேற ஜலாலுதீன், ரெண்டையும் பார்த்து பிரித்து பார்த்துக்கோங்க சரிங்களா. இவங்க ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிற எத்தியோப்பிய அடிமை, அவங்க எந்த அடிமைன்னு கேட்டுருவாங்க. இது வந்து எத்தியோப்பிய அடிமை, அவங்கள வந்து தன்னோட தனி உதவியாளராக வந்து அவங்க பிஏ மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் அவங்க சொல்கிறத இவங்க நம்பினாங்க, அதாவது எல்லாமே அவங்க செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்பினாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி அவங்க செய்கிறது வந்து இந்த துருக்கிய பிரபுகளுக்கு வந்து ஏற்கனவே அவங்க மேலே வெறுப்பாக இருக்காங்க. இவங்க இப்படி செய்யவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பு வந்து அவங்க கலகம் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக வந்து துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியில் 1240 வந்து ரஷ்யா வந்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து அந்த எத்தியோப்பியா அடிமை ஜலாலுதீன் யாகூத் சொல்கிறத கேட்டு இவங்க எல்லாம் செய்கிறாங்க. அப்போ இவங்களை எப்படியாவது நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி அந்த துருக்கிய பிரபுகள் 40 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு ஒரு சதி செஞ்சு அவங்க 1240 வந்து ரஷ்யாவை வந்து கொன்னுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் அவர்கள் 1266 1287 வரைக்கும் வராங்க. இந்த கியாசுதீன் பால்பன் வருஷத்தை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பால்பன் வந்து 8 ரூபாயாக இருந்தது, இப்போ 1 ரூபா குறைஞ்சி 7 ரூபாய் ஆயிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பால்பன் விற்கும் பார்த்துருக்கீங்களாப்பா, கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், நகரத்து சைடு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அவங்க வந்து பால்பன் வந்து இல்லைன்னா பாலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பால்பன் அப்படின்னு ஒரு திங்கிற பொருள் இருக்குப்பா. பால்பன் வந்து 8 ரூபாயா இருந்துச்சு, இப்போ 7 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஷ்யாவுக்கு பின்னர் வந்து வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர் அப்படிங்கிறாங்க. ரஷ்யாவுக்கு அப்புறம் 3 சுல்தான்கள் ஆட்சி புரிஞ்சாங்களாம். ஆனால் அவங்க 3 பேருமே வலிமை இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பின்னர் வந்து கியாசுதீன் பால்பர் வந்து அரசாலும் பொறுப்பேற்றார் அப்படிங்கிறாங்க. அந்த 3 சுல்தானுக்கு அப்புறம் வந்து கியாசுதீன் பால்பன் அவங்க தான் அரசாலும் பொறுப்பேற்றாங்கிறாங்க. 40 என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழு அவரோட பகைமை பாராட்டியதால் அமைப்பை பால்பன் ஒழித்தார் அப்படிங்கிறாங்க. 40 குழுவை வந்து இவங்க இல்துமிஸ் அவங்க உருவாக்குனாங்கல்ல, அவங்க வந்து இவங்க பால்பனோட வந்து அவரை வந்து ஒரு எதிரி மாதிரி பார்த்ததுனால அவங்க பால்பன் உடனே அவங்க தானே அரசராக இருக்காங்க, உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த 40 குழுமை வந்து களைச்சி விட்டுட்டு இனிமேல் அப்படி ஒரு குழுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழிச்சாங்க அப்படிங்கிறாங்க. தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறை ஒன்றை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. அவங்க 40 குழுவையும் பால்பன் தான் கலைச்சாங்க. அப்புறம் வந்து யாரெல்லாம் நமக்கு எதிராக சதி செய்கிறாங்க, எவன்லாம் நம்மளை எவன்ட்டெல்லாம் போட்டு கொடுக்குறான், எப்படிலாம் நம்மளை பற்றி புறணி பேசுகிறான் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒற்றர் துறையை வந்து பால்பன் அவர்கள் வந்து நிரூபிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அரசு அதிகாரியாக கீழ்ப்படியாமை எதிர்த்தல் போன்றவற்றை கடுமையாக கையாண்டார் அப்படிங்கிறாங்க. அரசு அதிகாரத்துக்கு வந்து யார் கீழ்ப்படியாமல் இருக்காங்களோ, யார் அரசரை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை வந்து அவர் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறாங்க. அந்த வங்காள மாகாண ஆளுநராக இருந்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா துக்ரில் கான். அவங்கள வந்து இவங்க அரசுக்கு எதிராக வந்து நீ கலகம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கைது செஞ்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்பன் வந்து எப்போ நம்மளை போட்டு தள்ளுவாருன்னு தெரியாமல் துக்குன்னு இருந்தாராம், அவரை கூப்பிட்டு போட்டு தள்ளிட்டாராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துக்குன்னு அதாவது திக்கு அப்படி சொல்லுவாங்கல்லப்பா, அது மாதிரி துக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துக்ரில் கான் என்ன மாகாணம்னா வங்காள மாகாணம். நெக்ஸ்ட் பாருங்க, எதிரிகளான மீவோட்டை சேர்ந்த மியாக்கள் போன்றோரிடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டார் அப்படிங்கிறாங்க. மியாக்கள் அப்படின்னா வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தவர்.
வடமேற்கில் நம்ம வடமேற்கு இந்தியாவில் இருக்க ராஜபுத்திர முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் மியோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட வந்து இவங்க கருணையே இல்லாமல் நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால்பன் அப்படில பால் இருக்குல்ல, அந்த பாலை பார்த்தோன்னா என்ன செய்யும், பூனைக்குட்டி வந்து மியோ மியோ மியோன்னு வந்துடும். அப்போ மியோ மியோன்னு வந்தால் பாலெல்லாம் குடிச்சு போடும் இல்லைங்களா, அதனால அவங்க அந்த பூனை மேலே கருணையே இல்லாமல் நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பூனை வந்து பாலை குடிச்சு பிடிச்சுன்னா நமக்கு பால் இருக்காது இல்லையா, அதனால கருணையே இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க மியோக்கள்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கில் இருக்கிற வந்து ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர். அப்படி முஸ்லீம் இனத்தினர்ப்பா, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர் தான் மியோக்கள். அவங்ககிட்ட வந்து கருணை இல்லாமல் நடந்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்பன். இருந்த போதிலும் மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை பராமரிப்பதில் கவனத்துடன் செயல்பட்டார் அப்படிங்கிறாங்க. மங்கோலியருங்கிறவங்க வந்து எப்படி காட்டு மிராண்டி மாதிரி இருப்பாங்க. எப்போ எவனை அடிப்பாங்கன்னு என்ன செய்வாங்கன்னு தெரியாது, முரட்டுத்தனமாக நடந்துக்கிடுவாங்க. அதனால இவங்களோட எதுக்குப்பா நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து இணக்கமான உறவையை அவர் வச்சிருந்தாரு அப்படிங்கிறாங்க. செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைசராயுமான குலகு கான் என்பவரிடம் வந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார் அப்படிங்கிறாங்க. அதாவது செங்கிஸ்கானோட பேரன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குலகு கான். அவங்க எங்கே இருந்தாங்கன்னா மங்கோலியருக்கு வந்து வைஸ்ராயா இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து சட்லஜ் நதியை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வராத அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை வந்து அவங்க பால்பன் அவர்கள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பால்பன் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மியோக்கள்கிட்ட வந்து கருணையே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. மங்கோலியர்கிட்ட வந்து சுமூகமான உறவு வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயான குலகுன் கான் அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து சட்லஜ் நதியை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வராத, நமக்கு இடையில இருக்கிற கோடு இந்த சட்லஜ் நதி தான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு உறுதிமொழியை வந்து பால்பன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மங்கோலியர் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். இருந்தாலும் அவங்ககிட்ட உறுதிமொழி வாங்கியிருக்கோம், இருந்தாலும் அவங்க ஒரு காட்டு மிராண்டி பையங்க, எப்போ வேணாலும் நம்மளை தாக்கிடுவாங்க, எப்போ என்ன செய்வாங்கன்னே தெரியாது, அதனால நம்ம நாட்டை சுற்றி பாதுகாப்புக்காக கோட்டையை வந்து கட்டிடுவோம், அதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பல கோட்டைகளை வந்து அவங்க கட்டுறாரு. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பவரை வந்து பால்பன் ஆதரித்தார் அப்படிங்கிறாங்க. பால்பன் வந்து யாரை ஆதரிக்கிறாங்க, பால்பன் பாரசீக கவிஞர் ஞாபகம் பாப்பா, அவங்க பேர் என்னன்னா அமீர் குஸ்ரு என்பவர் வந்து பால்பன் ஆதரித்தாருங்கிறாங்க. பால்பன் வந்து 1287 மரணமுற்றார் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து எப்போ இறந்து போகிறாங்க, 1287 வந்து இறந்து போகிறாங்க. பால்பனின் மகனான கைகுபாத் திறமையற்றவராக இருந்தார் அப்படிங்கிறாங்க. பால்பனை நம்ம எப்படி சாப்பிடுவோம், கையில் எடுத்து தானே சாப்பிடுவோம். அப்போ பால்பனுடைய பையன் யாரு அப்படின்னா கைகுபாத். பால்பனை கையில் எடுத்து சாப்பிடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து திறமை இல்லாமல் இருந்தாங்க. திறமை இல்லாமல் இருந்ததுனால 1890 படைத்தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக பதவி ஏற்றார் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு ஜலாலுதீன் வராங்கப்பா, மொத்தம் 3 இடத்துல ஜலாலுதீன் வராங்க. இந்த இடத்துல வர்றவங்க வந்து மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி, ரஷ்யா கூட வர்றவங்க வந்து ஜலாலுதீன் யாகுத், மங்கோலியரில் படையெடுக்கிறது வந்து ஜலாலுதீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக வந்து பொறுப்பேற்றார் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் அவர் நாட்டை ஆண்டார். அது கைகுபாத்து தான் அரசராக வச்சுருந்தாங்க. ஆனால் இவர் வந்து ஜலாலுதீன் கில்ஜி தான் வந்து அவர் பின்னாடி இருந்து நாட்டையெல்லாம் ஆண்டார் அப்படிங்கிறாங்க. இவர் அப்புறம் இப்படி எதுக்கு நம்ம அவரே கையால் ஆகாதவராக இருக்கார், நம்ம ஏன் பின்னாடி இருந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினச்ச ஜலாலுதீன் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு நாள் வந்து கைகுபாத்தை கொண்டுட்டு நான் தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னை வந்து அரசராக அரியணை ஏறிடுவார். அவர்கிட்ட இருந்து வந்தது தான் என்னதுன்னா கில்ஜி வம்சம். ஜலாலுதீன் கில்ஜியிலேருந்து வந்தது தான் கில்ஜி வம்சம் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கில்ஜி வம்சம் எப்போ பார்த்தீங்கன்னா 1890 1320 வரைக்கும். கில்ஜி வம்சத்துக்கு கிள்ளி வச்சோன்னே 12-13 ஆயிடுது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிள்ளி வச்சோன்னே 12-13 ஆயிடுது. அப்போ கில்ஜி வருஷத்தில் 1290 1320. ஃபஸ்ட்டு இவங்க கில்ஜி வம்சத்தில் யார் வராங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. இவங்க பாருங்க 6 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க, 1290 1296. ஜலாலுதீனின் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படிங்கிறாங்க. இந்த ஜலாலுதீன் கில்ஜியோட அவங்க ஆட்சியில தான் பல படையெடுப்புகள் வந்து நடந்துச்சு. அவற்றின் பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது வந்து காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி.
இவங்க கில்ஜி வம்சத்தை தோற்றுவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அவங்களுக்கு பல படையெடுப்பு மேற்கொண்ட பிறகு அதை திறமையாக தலைமை ஏற்று நடத்தி அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அவங்க அலாவுதீன் கில்ஜி யாராக இருந்தாங்க அப்படின்னா காராவின் ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அலாவுதீன் கில்ஜி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜலாலுதீன் கூட பிறந்தவரோட மகன் அப்படிங்கிறாங்க. அதாவது அலாவுதீன் கில்ஜிக்கு ஜலாலுதீன் வந்து பெரியப்பா முறை அப்படிங்கிறாங்க. அவர் முக்கிய படையெடுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டது அப்படிங்கிறாங்க. அந்த அலாவுதீன் கில்ஜியோட முக்கிய படையெடுப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவகிரிக்கு படையெடுத்து சென்றது தான். தக்கான அரசருக்கு எதிரான தேவகிரிக்கு எதிராக வந்து மேற்கொண்டது தான். அவங்க அலாவுதீன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தேவகிரியோட யாதவ அரசர் ராமச்சந்திரனை, அப்போ தேவகிரியோட யாதவ அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமச்சந்திரன், அவரை தோக்கடிச்சிட்டு வந்து அந்த தேவகிரி நகரை பூரா கொள்ளையடிச்சிட்டு பெரும் செல்வத்தோட வந்து அவங்க நாடு திரும்புகிறாங்க. நாடு திரும்பும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த முக்கியமான பிரபுக்களுக்கும் அந்த படை தளபதிகளுக்கு வந்து இவங்க அந்த கொள்ளையடிச்ச செல்வத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தொகையை வந்து அவங்களுக்கு கையூட்டா கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து வந்து அவங்க அலாவுதீன் கில்ஜி பேச்சை கேட்குற மாதிரி அவங்கள காசை கொடுத்து அவங்கள மாத்துறாங்க. அப்படி மாத்திட்டு இவர் அலாவுதீன் கில்ஜி என்ன செய்யறாருன்னா நேராக ஜலாலுதீனை பார்க்க போறாரு. பார்க்க போயிட்டு அப்படியே என்ன பண்றாரு, இவங்க தான் ஒருத்தர் கொன்னுட்டு ஆட்சிக்கு வருவாங்கல்ல, உடனே வந்து ஜலாலுதீனை வந்து கொன்னு போட்டுடுறாரு. அலாவுதீன் கில்ஜி கத்தியால குத்தி கொன்னுடுறாரு. அதை தொடர்ந்து வந்து 1996 வந்து தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டார். ஜலாலுதீனை போட்டு தள்ளிட்டு நான் தான் இனிமே சுல்தான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து தன்னை அலாவுதீன் கில்ஜி வந்து 1296 வந்து சுல்தானா அறிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் ஏற்கனவே எல்லாத்துக்குமே படைத்தளபதி, எல்லாத்துக்குமே கொள்ளையடிச்சதுல பங்கு கொடுத்து தம்பக்கம் ஈர்த்துட்டாங்கல்ல, அப்ப யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல, அதனால இவர் தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜி பாருங்க 1296 1316 வரைக்கும், 96 1316 வரைக்கும் அலாவுதீன் வந்து டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. அவங்க டெல்லி சுல்தானத்தை வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறாங்க. பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக, ராஜஸ்தானிற்கும் குஜராத்திற்கும் எதிராக என அவருடைய படையெடுப்புகள் பாராட்டுக்குரியனவாக இருந்தன அப்படிங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து ரொம்ப திறமையானவர்ப்பா. அவங்க டெல்லியை சுல்தான ஆட்சி ஆனோன்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா பஞ்சாப்ல வந்து மங்கோலியர்களுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் வந்து எதிராக வந்து அவர் சண்டை போட்டு வந்து அது வந்து ரொம்ப பெரிய அவருக்கு பலத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. தனது வட எல்லையில் பாதுகாப்பை உறுதி செய்ய கொண்ட பின்னர் தலைமை தளபதி மாலிக் கபூர், இவரோட அலாவுதீன் கில்ஜியோட தலைமை தளபதி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலிக் கபூர். அவங்க வந்து 1310 வந்து தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுக்க பணித்தார் அப்படிங்கிறாங்க. இவங்க 1310 வந்து மாலிக் கபூர் வந்து நம்ம மதுரை வரைக்கும் வந்து படையெடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் சில சண்டை நடந்து அண்ணன் தம்பி பிரச்சனை வந்திருக்கும். அண்ணன் தம்பி பிரச்சனை வந்தோன்னா அந்த சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவங்க வந்து அலாவுதீன் கில்ஜிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அவங்க ஹெல்ப் கேட்டதுக்காக இவங்க அலாவுதீன் கில்ஜி வந்து உடனே அவங்க படைத்தளபதியான மாலிக் கபூரை வந்து மதுரையை நோக்கி படையெடுக்க சொல்லியிருப்பாங்க. அதுதான்ப்பா, அது நம்ம பின்னாடி தென்னிந்திய அரசுகள் பார்க்கும்போது பார்ப்போம். இந்த இடத்துல ஜஸ்ட் இது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ மாலிக் கபூரின் மதுரை படையெடுப்பு எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1310 1310 மதுரை வரை படையெடுத்து போனாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் கொய்சாளர்கள், வாராங்கால் காகத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் ஆகிய அனைவரும் அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி ஆட்சி செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யாதவர்கள், துவாரா சமுத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா கொய்சாளர்கள், வாராங்கால்னா காகத்தியர்கள், அப்புறம் மதுரை பாண்டியர்கள். இதை பொறுத்துக்க மாதிரி வச்சுருவாங்கப்பா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா தேவர்கிட்ட வந்து நம்ம யாசகம் கேட்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவகிரி அப்படின்னா யாதவர்கள், தேவர்கள் தான் சாமி தானே, சாமிகிட்ட தான் நம்ம எப்பவுமே யாசகம் கேட்போம் யாதவர்கள். துவாரக சமுத்திரம் அப்படின்னா கொய்சாளர்கள், இது வந்து சமுத்திரத்தில் எப்பயுமே எப்படி இருக்கும், கொய்யான ஆளுங்க, எப்போ பார்த்தாலும் சமுத்திரத்தில் ஒரு 10 பேர் குளிச்ச மயமாக தான் இருப்பான், கொய்யான்னு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 10 பேர் பீச் இதில் சமுத்திரம்னா பீச் தானப்பா, எப்பயும் லவ்வர்ஸ் அங்கிட்டு இங்கிட்டுமா உட்காந்து ஒரு 10 பேர் கொய்யான்னு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க வாராங்கால் காகத்தியர்கள் அப்படின்னு ஞாபகம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா வாராங்கால்ல வந்து காக்கா விழுந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டுப்பா, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு எது இஷ்டமோ அதை போட்டுக்கோங்க. வாராங்கால்ல காக்கா விழுந்துருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மதுரை பாண்டியர்கள், இவங்க எல்லாருமே அலாவுதீனோட மேலாதிக்கத்தை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, சித்தூர் சூறையாடல். இந்த சித்தூர் சூறையாடல் வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி ரிப்பீட்டாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா டிஎன்பிசியில். சித்தூர் சூறையாடல் எந்த வருஷம்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தடவையாவது கேட்டிருப்பாங்க. 1303. சித்தூர் அப்படின்னா நம்ம சிந்து சமவெளி நகரத்துக்கு சிந்துனா 3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு இருக்கோம். அதே மாதிரி சித்துனா 3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1303. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனின் படைகள் திணறடித்த நிலையில் தோற்கடித்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவுஹர் எனப்படும் சடங்கை நடத்தினர் அப்படிங்கிறாங்க. இந்த சித்தூர் சூறையாடல் எப்பன்னு கேட்டிங்கன்னா 1303. இது வந்து இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அலாவுதீன் படை வந்து அந்த ராஜபுத்திரர்களோட போய் சண்டை போடுறாங்க சித்தூருங்கிற இடத்துல. அப்படி சண்டை போடும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஆண்கள் வந்து வெளியே வந்து இவங்க போராடுறவங்க அந்த அலாவுதீன் கில்ஜி அவங்க படைகளோட போராடுவாங்க. பெண்கள் என்ன செய்வாங்க கோட்டைக்குள்ள அப்படின்னா, ஆண்கள் வந்து நம்ம படம் தோத்து போயிடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க தனக்குத்தானே வந்து தீ வச்சு அவங்க உடம்பை எரிச்சு அவங்க இறந்து போயிடுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் இறந்த பிறகு நம்ம கற்பை வந்து காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்க நம்ம நாட்டை ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மளை கூட்டிட்டு போய் அவங்க எப்படி வேணாலும் அடிமைப்படுத்தி என்ன வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா. அதனால பெண்கள் வந்து அவங்கள வந்து தானே தீயிட்டு அழிச்சுக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான்ப்பா ஜவுஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் செய்வாங்க அப்படின்னா, ராஜபுத்திர பெண்கள் தான் இதை வந்து செய்வாங்க. அதை வந்து இவங்க ஒரு சடங்காவே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதன்படி வந்து ஆடவர் வந்து கோட்டையை விட்டு வெளியே போய் போர்க்களத்தில் வந்து அவங்க இறந்து போவாங்க. பெண்கள் வந்து தீயரிச்சு அந்த தீக்குள்ள வந்து புகுந்து அவங்க இறந்து போயிடுவாங்க. இதுக்கு பேரு ஜவுஹர். இதை யார் செய்வாங்கன்னா, ராஜபுத்திர பெண்கள் வந்து இதை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அலாவுதீன் படையெடுப்புகளை போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களும் பாராட்டுக்குரியது அப்படிங்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து நிறைய அரசியல் சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்கப்பா. அது நிறைய வந்து பாராட்டுக்குரியதாகவே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தார் அப்படிங்கிறாங்க. எல்லா நிலத்தையுமே முறையா அளந்து அதுக்கு வந்து ஒரு இவ்வளோ நிலத்துக்குன்னா இவ்வளோ வரி அப்படின்னு சொல்லி அதை வந்து கரெக்டாக அவங்க வரியை விதிச்சாங்க அப்படிங்கிறாங்க. வரிகளை வசூல் செய்யும் பணியை இராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் அப்படிங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ஜமீன்தாரி முறையெல்லாம் இருந்திருக்குன்னா அதெல்லாம் விட்டுட்டு இராணுவ அதிகாரி நீங்களே போய் வரியை வந்து வசூல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இராணுவ அதிகாரிகிட்ட ஒப்படைச்சாங்க அப்படிங்கிறாங்க. இந்த நிர்வாக மாற்றத்தினால் உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் காலங்காலமாக தாங்கள் அனுபவித்து வந்த உரிமையை இழந்தனர் அப்படிங்கிறாங்க. உள்ளூர் தலைவர்கள் ஜமீன்தார்கள் அவங்க தானே வரியை வந்து வசூல் பிரித்து சுகபோகமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட உரிமையெல்லாம் பறிபோயிருச்சு அப்படிங்கிறாங்க. டெல்லியிலும் ஏனைய இடங்களிலும் முகாமிட்டிருந்த தனது படை பிரிவுகளுக்கு கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார் அப்படிங்கிறாங்க. கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தது யாரு அப்படின்னு கேட்டுருவாங்கப்பா. அது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள். கொள்முதல் விலை சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது. அதாவது கொள்முதல் வந்து எவ்வளவுக்கு நிர்ணயம் செய்யணும்னு இப்போ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி அப்போவே 1200களிலேயே அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்களே நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டங்களில் வந்து சேமித்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. தனது புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்தார் அப்படிங்கிறாங்க. இயற்றுற சட்டம் எல்லாமே கரெக்டாக நடைமுறைப்படுத்தி கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒற்றர் வந்து நியமிச்சாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அலாவுதீன் கில்ஜியோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுப்பா. அதில் வந்து அவங்க கொஞ்சம் கூட அதாவது கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, ஒரு வணிகர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். என்னதான் போரிட்டாலும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஆள் போல். அவங்க கடைக்காரவங்க இது எல்லாமே இப்போ 1 கிலோ அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க 1 கிலோ கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த கடையில் கொடுக்குறவனோட இப்போ 1 கிலோவுக்கு வந்து அவங்க 100 கிராம் குறையா 900 கிராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க அலாவுதீன் கில்ஜி என்ன செய்வாங்க தெரியுமா, நீ எவ்வளோ குறையா கொடுத்துருக்க, 100 கிராம் குறையா கொடுத்துருக்கியா, அப்போ அவரோட உடம்புல இருந்து 100 கிராம் சதையை வந்து வெட்டி எடுத்துருவாராம். வெட்டி எடுத்து அவர் கையிலே கொடுத்துட்டு போயிடுவாராம். ஏன்னா நீ 100 கிராம் குறையா கொடுத்தில, அப்போ உன் உடம்புல 100 கிராம் குறையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அலாவுதீன் கில்ஜி வந்து அந்த அளவுக்கு கொடுமையான தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு சைடு கொடுமையா இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் ஒரு சைடு வந்து நம்ம என்ன நினைக்க தோணுது, தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் தவறுகள் குறையும் அப்படிங்கிற கூற்றும் இருக்குது இல்லைங்களா. அதன்படி அலாவுதீன் கில்ஜி வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இவங்க அதனால் இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரிப்பா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இந்த லைன் நான் ஒரு புக்கில் படித்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக சொன்னேன். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அலாவுதீன் வந்து 1316 வந்து இறந்து போகிறாங்க. அவருடைய வழித்தோன்றல்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் தோல்வியுற்றதால்
கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் வம்சத்தை வந்து அடிக்கல் நாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அலாவுதீன் கில்ஜியோட கில்ஜி வம்சம் வந்து முடிவுக்கு வந்துடுது. அடுத்து வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம் வராங்க. அதை நிறுவுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் அவர்கள் தான். இப்போ நம்ம துக்ளக் வம்சத்தை பார்க்கலாம். துக்ளக் வம்சம் பாருங்கள், 1320 1414 வரைக்கும். ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னா கியாசுதீன் துக்ளக் வராங்க. அவங்க எத்தனை வருஷம் பாருங்கள், எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு அரசு வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 4 வருஷம் தானே. இவங்களும் 1320 1324 வரைக்கும் 4 வருஷம் தான் அரசாட்சி பண்ணியிருக்காங்க கியாசுதீன் துக்ளக். அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாக டெல்லி சுல்தானியம் வந்து பல பகுதிகளை இழக்க நேரிட்டது அப்படிங்கிறாங்க. அலாவுதீன் இறந்த பிறகு டெல்லியில் வந்து ரொம்ப குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சான். அதனால டெல்லி சுல்தானியம் வந்து பயங்கரமாக பிரிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறாங்க. அதை மீட்டு எடுக்கிறதுலே வந்து கியாசுதீனுக்கு வந்து பெரும் பணியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜூனா கானை வாராங்காலுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறாங்க. கியாசுதீனோட பையன் யாரு? ஜூனா கான். அவங்கள எங்கே படையெடுக்க அனுப்பி வைக்கிறாங்க? வாராங்காலுக்கு. ஜூனா கான் வந்து வாராங்கல் அரசர் யாருன்னு பாருங்க, பிரதாப ருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெரும் செல்வத்தோடு ஊர் திருப்பினார் அப்படிங்கிறாங்க. அவங்க ஜூனா கானுமே வாராங்கலுக்கு போரிட போறாங்க. அங்கே போய் சண்டை போட்டுட்டு வாராங்கலோட அரசர் பிரதாப ருத்ரனை வந்து ஜெயிச்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு பெரும் செல்வத்தோட திரும்பி வராங்க. அப்படி அவங்க பெரும் செல்வத்தை கொண்டு வந்தது வந்து கியாசுதீன் துக்ளக் என்ன செய்யறாங்க, டெல்லிக்கு அருகே வந்து துக்லதாபாத் அப்படிங்கிற புதிய நகரம் வந்து நிர்மாணம் செய்ய வந்து அடிக்கல் ஆட்டுறாங்க. அது என்ன நகரம் அப்படின்னா துக்லதாபாத். அதை யார் கட்டுறாங்கன்னா கியாசுதீன் துக்ளக். எதன் மூலமாக கட்டுறாங்க? ஜூனா கான் வந்து வாராங்கால கொள்ளையடிச்சிட்டு வந்த பணத்து மூலமா வந்து அவங்க நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்த போதிலும் அலாவுதீன் தனது மாமனாரை வஞ்சகமாக கொன்றது போலவே, அலாவுதீன் எப்படி அவர் ஜலாலுதீன் கில்ஜியை கொன்னாரு அதே மாதிரியே இந்த ஜூனா கான் வந்து தன் அப்பாவை வந்து போட்டு தள்ளிட்டு ஆட்சியை வந்து கைப்பற்றிடுறாரு அப்படிங்கிறாங்க. இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜூனா கான் வந்து தனது பேரை 2வது எப்படி மாத்திக்கிறாங்கன்னா முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரோட 1325 அரியணை ஏறுறாரு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன பேரை மாத்திக்கிறாங்கன்னா முகமது பின் துக்ளக். எப்ப அரியணை ஏறுறாங்கன்னா 1325 வந்து அவங்க அரியணை ஏறுறாங்க. முகமது பின் துக்ளக் வந்து 1325 1351 வரைக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா முகமது பின் துக்ளக், பின்னு தானே துக்ளக்கு. அப்போ 1325 5 வந்து பின்னாடி போயிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5-1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமது பின் துக்ளக் வந்து மிகவும் கற்றறிந்த மனிதர். அவர் வந்து நிறைய படித்தவர், ஆனால் ரொம்ப குரூரமாக இருந்தார் அப்படிங்கிறாங்க. அதாவது நிறைய படித்தாலும் ஒரு மாதிரி கர்வமாக திமிராக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அலாவுதீன் வந்து நாடுகளை கைப்பற்றினார், கொள்ளையடித்தார், அரச குடும்பங்கள் தன்னை சார்ந்து இருக்குமாறு செய்தார். அலாவுதீன் கில்ஜி என்ன செஞ்சார்னா நாடுகளெல்லாம் கொள்ளையடிச்சார், எல்லாம் தான் செஞ்சார். அவங்க வந்து தங்களை சார்ந்து தனக்கு வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இவங்க வந்து முகமது பின் துக்ளக் என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்த துணைக்கண்டம் முழுவதுமே தானே அரசாளணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னு அவர் கனவு கண்டாரு அப்படிங்கிறாங்க. தனது இறையாண்மையை விரிவு செய்வதும் வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மைய பகுதியான தேவகிரிக்கு மாற்றினார் அப்படிங்கிறாங்க. இந்த துணைக்கண்டத்தை நானே ஆட்சி செய்யணுங்கிற ஆசைனால டெல்லி வந்து ஒரு ஓரமா இருக்கு, தேவகிரி வந்து நம்ம நாட்டினோட மத்தியில இருக்கு, அங்க போயிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளே ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைநகரை டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துறாங்க. அப்படி தேவகிரிக்கு வந்து அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா தௌலதாபாத் அப்படின்னு சொல்லி தேவகிரிக்கு பேரையும் மாத்துறாங்க. அப்படி பேரை மாற்றி வந்து அவங்க திரும்ப தேவகிரிக்கு போகும்போது அது வந்து நமக்கு சரியில்லை, இது நம்ம முடிவெடுத்தது நம்ம தப்பு. ஏன்னா டெல்லி வந்து அங்கே ஆள் இல்லாமல் அங்கே ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா வடக்கிருந்து வர்றவங்க ஃபுல்லாக நம்ம நாட்டுக்குள்ளே போரிட்டு வந்துடுவாங்க. நம்ம மத்தியில் இருந்தோன்னா அந்த சைடு இருந்து வர்றவங்களை வந்து நம்ம நாட்டை பாதுகாக்க முடியாது, அதனால நம்ம திரும்ப டெல்லிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டெல்லிக்கே போவாங்க. ஏன்னா இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியிலேருந்து தௌதலாபாத்துக்கு வர்றதுக்கு வந்து 40 நாள் 42 நாள் ஆகுமா. அப்போ வந்து பஸ்ஸு ட்ரெயின் எதுவுமே கிடையாது, நடந்தே வரணும், நடந்தே போகணும். அப்படி அவங்க 40 நாள் பயணம் பண்ணி நடந்து வந்ததுக்கு பிறகு இவர் தப்புன்னு முடிவு பண்ணி திரும்ப எல்லாரும் டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நடந்தே கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து இவர் செஞ்சது வந்து இது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க. சுல்தான் வந்து டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியான இப்படி அவங்க சுல்தான் வந்து இப்படி போகும்போது அவரோட ஆட்சியில் நம்ம ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒரு பயணி வருவாங்க இல்லைங்களா. அப்படி வந்து டெல்லி சுல்தானில் யார் வந்தாங்க அப்படின்னா மொராக்கோ நாட்டு பயணி இவன் பதுதா வந்து டெல்லியை அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டது, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ முகமது பின் துக்ளக் கூட யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோ நாட்டு பயணி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னா
பின்னாடி யாரா முறைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஞாபகம். பின்னாடி யார் முறைச்சதுன்னா முகமது பின் துக்ளக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா முறைச்சதுன்னா மொராக்கோ யாருன்னா இவன் தான்னா இவன் பதுதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லியை வந்து முகமது பின் துக்ளக் கூட அவங்க டெல்லிக்கு வந்தபோது என்ன சொல்கிறாங்க, டெல்லி வந்து காலியாக கைவிட்ட மாதிரி இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் மக்கள் தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், 40 நாள் பசியும் பட்டினியுமா இங்கிட்ட அங்கிட்ட நீங்கள் நடக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜனங்க வந்து பசியும் பட்டினியில் பாதி பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால அது காலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அலாவுதீன் வந்து நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினாருங்கிறாங்க. அலாவுதீன் என்ன செஞ்சாங்க, நிலவரியை வந்து தானியமாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இவங்க துக்ளக் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நிலவரியை வந்து உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் அதை பணமாக எனக்கு கொடுங்க, எனக்கு பணமாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிக்கிறாங்க. அது பஞ்ச காலங்களிலும் பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்தியதுங்கிறாங்க. அது பஞ்ச காலமாக இருக்கட்டும் என்ன காலமாக இருக்கட்டும், நீ எனக்கு அதை பணமாக கொடுத்துரு, அது எனக்கு தானியமாக வேண்டாம் அப்படின்னு முகமது பின் துக்ளக் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க இன்னொன்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு நாணயங்களோ புதிய நாணயங்களே வெளியிடும் அளவுக்கு வெள்ளி கைவசம் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இங்கிட்டும் தலைநகரை மாற்றிக்கிட்டு இப்படி விவசாயத்துக்கெல்லாம் வரி ஒழிச்சுக்கிட்டு எல்லாமே தப்பாக பண்ணதுனால அரசாங்கத்தில் வந்து கஜானா காலியாயிருச்சு. அப்படி கஜானா காலியானோன்னா புதுசாக நாணயம் அடிக்கிறதுக்கு வந்து வெள்ளி வந்து அவர் கையில் இருக்காது. உடனே அவர் என்ன செய்வார்னா செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வந்து வெளியிடுவார். செப்பு நாணய அவங்க அடையாளமாக வெளியிட்டோன்னா செப்பு வந்து நமக்கு எங்கனாலும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இது தானே. அப்படிங்கும்போது நிறைய வந்து கள்ளச்சந்தையில் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அவன் நாணயம் அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாணயம் அச்சடிச்சோன்னா அது வந்து நிறைய பெருகிடுச்சு. அப்போ இதை வந்து இவர் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் உடனே என்ன சொன்னார், அப்போ செப்பு நாணயங்கள்லாம் திருப்பி கொடுங்க, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் அரசட்ட வெள்ளி நாணயம் வாங்கிக்கோங்க அப்படிம்பாரு. அந்த லெவலில் இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்துலையுமே இருந்த கஜானாவும் காலி ஆயிடுச்சு. இதனால மொத்த வருவாயுமே சீர்குலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டு வணிகர்கள் வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியல, இவங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே வணிகத்துக்கு வராமல் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கீழே கொடுத்துருப்பாங்கப்பா. செப்பு நாணயங்களை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாறாக தங்க நாணயங்களையும் வெள்ளி நாணயங்களையும் வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதுங்கிறாங்க. அதனால அரசு வந்து திவாலா போயிடுச்சுங்கிறாங்க. அடுத்து ஒன்று என்ன பண்ணாங்கன்னா தோவா பகுதியில் முகமது நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சிகள் வெடித்தன அப்படிங்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பசியும் பட்டினியுமா இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நிலவரியவுமே அவங்க ஒசத்துனாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஒசத்தும் போது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து இவன் என்னடா கிறுக்க மாதிரி ஆட்சி செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கிளர்ச்சியில வந்து அவங்க ஈடுபடுறாங்கிறாங்க. அதை வந்து இவர் வந்து என்ன செய்யறாருன்னா ரொம்ப கொடூரமா அதை வந்து அடக்குறாரு அப்படிங்கிறாங்க. விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டனர். இவர் இப்படி செய்யறான்னு சொல்லிட்டு நான் விவசாயமே செய்யல போ அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து வேளாண்மையை கைவிட்டுட்டாங்கிறாங்க. அதன் விளைவா வந்து விவசாயமே இல்லை அப்படின்னா என்ன வரும், பஞ்சம் வந்துடும் இல்லைங்களா. அதன் விரமா ஏகப்பட்ட பஞ்சங்கள் வந்து அடிக்கடி ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. முகமது பின் சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்த நீண்டகால ஆட்சி காலத்தில் பல மாகாண ஆளுநர்களின் கிளர்ச்சியை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது அப்படிங்கிறாங்க. அவர் எவ்வளோ வருஷம் ஆட்சி செஞ்சாரா, 25 வருஷம் ஆட்சி செஞ்சாரா. 25 வருஷம் ஆட்சி செஞ்சதுனால அங்கே பல மாகாண ஆளுநர் வந்து கிளர்ச்சியில் வந்து அவங்க ஏற்பட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாநிலங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செய்து கொண்டனர் அப்படிங்கிறாங்க. இவர் இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் உடனே என்ன செஞ்சுட்டாங்க, அவுத், முல்தான், சிந்து அந்த மாகாண ஆளுநர்கள் பூராமே பிரிஞ்சு போயிட்டு நாங்களே தனியாக சுதந்திர அரசா வந்து நாங்கள் பிரகடனப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரகடனப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் வந்து எழுச்சி பெற்றன அப்படிங்கிறாங்க. துக்ளக்கிடம் முன்னர் படைவீரராக பணியாற்றிய பாம்னி என்பவர் தௌலதாபாத்தையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் கைப்பற்றி சுதந்திர அரசாக அறிவித்தார் அப்படிங்கிறாங்க. இவர் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா அப்போ தென்னிந்தியாவில் ஆட்சி செஞ்ச பாமினி வந்து என்ன செஞ்சார்னா தௌதலாபாத்தோட அவங்க அந்த சுற்றி இருக்க பகுதியை கைப்பற்றி நான் ஒரு அரசா நான் ஆண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதோட சுல்தானை அறிவிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க பாமினி சுல்தானியம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அவங்க அப்படி தௌலதாபாத்தை வந்து அவங்க பாமினி அரசு கண்ட்ரோலுக்கு போன உடனே 1335 வந்து மதுரை வந்து தனி சுல்தானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மதுரை போனதுக்கப்புறம் 1346 வங்காளம் வந்து தனி சுல்தானம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி அவரோட இதுலேருந்து ஒரு சுல்தானமாக பிரிஞ்சு போய் தனித்தனியாக அவங்க வந்து சுதந்திர அரசுகளாக வந்து அவங்கள அறிவிச்சுக்கிட்டாங்க. 1351 மார்ச் 23 வந்து இவங்க வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. துக்ளக் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்கங்கிறாங்க. என்னென்ன நாடு பிரிஞ்சு போச்சுன்னு பாருங்க. பாமினி சுல்தான் ஃபர்ஸ்ட் பிரியுது. 1335 மதுரை, 1346 வங்காளம்,
பிரிஞ்சு போனோன்னா 1351 மார்ச் 23 வந்து இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம்ப்பா. ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில்